الله ربها التي الصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعث مقاما محمودا الذي وعده. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்பு மிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் ஜும்ஆ உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் அத்தௌபாவிலே இடம்பெறுகின்ற 36வது வசனத்தின் துவக்க பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக குறிப்பிடுகிறான், இன்ன ஐத்தத்த ஷுஹூரி ஐந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது வருடத்திற்கு 12 ஆகும். ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய திட்டத்தின்படி விதியின்படி இவ்வாறு ஏற்படுத்தியிருக்கிறான். யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், என்றைக்கு அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்றிலிருந்து அல்லாஹுடைய அந்த விதியின் அடிப்படையிலே வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது. மின்ஹா 4 ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமானதாக திகழ்கிறது. அந்த புனிதமான 4 மாதங்கள் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதற்கு அடுத்து ஜமாதில் ஆஹிர், ஷஅபானுக்கு இடையிலே வருகின்ற ரஜபுடைய மாதம். ஆக 4 மாதங்கள் புனிதமானது. துல்காய்தா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், அதற்கு அடுத்து ரஜப். 2 புனிதமிக்க மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒன்று துல்காய்தா நம்மை விட்டு விடை பெற்று சென்றிருக்கிறது. அதற்கு அடுத்து துல்ஹிஜ்ஜா. துல்ஹஜ்ஜாவுடைய அந்த மாதத்தை நாம் அடைந்தோம், குர்பானியை நிறைவேற்றினோம். ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை பெற்றவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்தோம். ஈமானிய புத்துணர்வையும் இஸ்லாமிய விழிப்புணர்வையும் பெற்றோம். அதற்கு அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வாய்ப்பை நமக்கு தருகின்றான். முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். இன்றைக்கு முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் பிறை பார்த்த அடிப்படையிலே 8வது நாளிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். புனிதமிக்க ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இதிலே வரக்கூடிய அந்த ஆஷூராவுடைய அந்த நாள் என்பது அதுவும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஃவலு ஸியாமி பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு மிகவும் சிறப்புக்குரிய அந்த நோன்பு என்பது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கின்ற முஹர்ரமுடைய மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதம் தான். முஹர்ரமா இருக்கட்டும், சஃபரா இருக்கட்டும், ரபியுல் அவ்வலா இருக்கட்டும், ரபியுல் ஆஹிராக இருக்கட்டும், வரக்கூடிய அந்த கடைசி துல்ஹஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம் என்றாலும் கூட முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய மாதம் என்று பிரத்யேக அடைமொழியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்த மாதம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான். இந்த மாதம் புனிதமானது. இஸ்லாமிய நிர்வாகத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தன் மீது போர் தொடுக்கப்பட்டாலே தவிர
யார் மீதும் படையெடுக்க கூடாது, போர் தொடுக்க கூடாது, தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஆக புனிதமான இந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த 10வது நாள் என்பது ஆஷூராவுடைய தினம் என்று சொல்லப்படும். ஆஷூராவுடைய தினம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ன ஆஷூரா யௌமும் மின் அய்யாமில்லாஹ். ஆஷூரா என்பது அல்லாஹ் சிறப்பித்திருக்கக்கூடிய தினங்களிலே ஒரு தினமாக இருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய தினத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னாலே இருந்த அந்த குறைஷி மக்களும் ஜாஹிலியா காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த மக்களும் புனிதப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு விழாவாக, ஒரு திருநாளாக இந்த ஆஷூராவுடைய தினத்தை கொண்டாடுவார்கள். அன்றைய தினத்தில் நோன்பு நோற்பார்கள். அன்றைய தினத்தில் காபா ஆலயத்தினுடைய திரைச்சீலையை மாற்றுவார்கள். காபாவுக்கு இன்னைக்கு எப்படி நாம திரை பார்க்கிறோமோ அந்த கட்டிடத்திற்கு திரையிடப்பட்டிருப்பதை அதே விதமாக திரைச்சீலை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு முந்தி உள்ள அந்த காலகட்டத்திலேயும் இந்த வழக்கம் இருந்திருக்கிறது. கரெக்ட் ஆஷூராவுடைய அந்த தினத்திலே காபா என்று அவர்கள் புனிதப்படுத்தினார்கள். நாமெல்லாம் எப்படி புனிதமாக கருதுகிறோமோ இந்த புனிதம் என்பது ஜாஹிலியா காலகட்டத்து மக்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் பதிய வைத்திருந்தான். அவர்களும் அந்த காபா ஆலயத்தை புனிதமாக கருதினார்களே. அந்த காபா ஆலயத்தினுடைய திரையை வருஷத்துல எப்ப மாற்றுவாங்கன்னா கரெக்டா ஆஷூராவுடைய தினத்துல மாற்றுவார்கள் என்று ஹதீஸ்கள்ல நாம பார்க்கலாம். ஆஷூராவுடைய தினத்தினுடைய அந்த நோன்பை தான் இஸ்லாம் வந்த பிறகு அங்கீகரிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ஆன பிறகு நோன்பை அங்கீகரிக்கிறார்கள். ரமதானுடைய நோன்பை கடமையானதை நாம் நோர்க்கின்றோம் அல்லவா? இந்த ரமதானுடைய நோன்புகள் கடமையாவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பு தான் கடமையானதாக இருந்தது. ஆஷூராவுடைய நோன்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வையுங்கம்பாங்க. அதற்கு அடுத்து ஆஷூராவுடைய அந்த தினம் வருகின்ற அந்த சமயத்தில் ஆஷூராவுடைய தினத்தை பற்றியான அறிவிப்பை செய்வார்கள். நோன்பு வையுங்க, யாரெல்லாம் சஹரு செய்திருக்கிறீர்களோ, அதாவது காலையில் அதிகாலையில் எழுந்து உண்டிருக்கிறீர்களோ அவர்கள் தங்களுடைய நோன்பை தொடருங்கள். யார் உண்ணவில்லையோ, சஹரு செய்யவில்லையோ, சஹரு செய்யாம இருந்தாலும் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும். ஹதீஸுடைய கிதாபுகள்ல நாம பார்க்கலாம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதப்படுத்துகிறார்கள். இந்த விதமாக ரமலானுடைய நோன்புகள் கடமையான பிறகு ஆஷூராவுடைய நோன்பு என்பது ஒரு ஆப்ஷனுக்குரியதாக, விருப்பத்திற்குரியதாக மாற்றப்படுகிறது. யார் உங்களிலே விரும்புகிறீர்களோ அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், உங்களிலே யார் விரும்புகிறீர்களோ நோன்பு இல்லாமலும் இருந்து கொள்ளலாம் என்பது ரமலானுடைய நோன்பு கடமையான பிறகுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற வரைக்கும் நிலைமை இதுதான். மதீனாவுக்கு போன பிறகு அங்க உள்ள அந்த யூதர்களை பார்க்கிறார்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார்கள், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் இடத்திலே வினவுகிறார்கள், நாமெல்லாம் ஆஷூரா என்பது வழக்கத்தின் அடிப்படையிலே நோன்பு நோர்க்கின்றோம், அதை முக்கியமான ஒரு நாளாக கருதுகின்றோம். ஆனால் நீங்கள் இதை முக்கியத்துவப்படுத்துகிறீர்களே. இன்றைய தினத்தில் கைபர் வாசிகளையும் நாம் பார்க்கிறோம், அவர்களும் விழாவுடைய ஒரு திருநாளாக அதை இந்த நாளை கொண்டாடுகிறார்களே. ஏன்? அவர்கள் பதிலளிக்கிறார்கள், ஹாதா யௌமுன் அஸீம், இது ஒரு மகத்தான நாள். நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, மூஸா அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினத்திலே தான் காப்பாற்றினான். ஃபஸாம மூஸா ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அல்லாஹ் கொடுத்த அந்த உதவிக்கு, அவனுடைய உபகாரத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே நாமும் நோன்பு நோற்கின்றோம் என்று யூதர்கள் பதிலளித்த அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமாக ஹதீஸை நாம பார்க்கலாம். ஃபனஹ்னு அஹக்கு வ அவுலா பிமூஸா மின்கும், மூசா உங்களுக்கு நெருக்கம் என்றால் மூசா உங்களை விட நமக்கு நெருக்கம். மூசாவுக்கு உங்களை விட நாம் நெருக்கமானவராக இருக்கிறோம், உங்களை விட அதிக கடமைப்பட்டவராக நாம் இருக்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் தான் நெருக்கம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாம் தான் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த தூதுத்துவத்தையும், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அந்த உதவிகளையும் நினைத்து பார்க்க வேண்டிய தினம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லேசுப்பட்ட எதிரியை சந்திக்கவில்லை. அவர்கள் எதிர்கொண்டார்கள் அந்த ஃபிரௌன் என்பவன்.
எந்த ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் வாயிலாகவே குறிப்பிடுகின்றானோ, நல்லவன் என்று குறிப்பிடுகிறானா? இல்லை. அநியாயக்காரன் என்று குறிப்பிடுகிறான், வரம்பு மீறியவன் என்று குறிப்பிடுகிறான், குற்றம் செய்யக்கூடியவன் என்று குறிப்பிடுகின்றான், நல்லது என்று அவனிடத்தில் எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் குறிப்பிடுகிறான். வமா அம்ரு ஃபிரௌன பிரஷீத், ஃபிரௌனுடைய எந்த காரியமும் சரியானதாக இருக்கவில்லை, அறிவார்ந்ததாக இருக்கவில்லை. ஆக அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனை எதிர்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றியை நினைத்து பார்க்க வேண்டிய தினம். எவ்வளவு பலவீனப்பட்டவர்களாக நாம இருந்தாலும் நம்மை படைத்த இறைவன் பலமானவன். அவனுடைய பலத்திற்கு நிகராக ஃபிரௌனும் வர முடியாது. ஃபிரௌனுடைய அந்த சந்ததியில அந்த காரியத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களும் வர முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய அந்த உதவியை நினைத்து பார்க்க வேண்டிய மாதத்தையும் அந்த நாளையும் தான் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் துர்நிலை பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமாலி ஹாஉலாஇல் கௌம், இந்த கூட்டத்தாருக்கு என்ன ஆனது? லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா, அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த செய்திகளையும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு கை சேதம்தான், அவர்கள் இழப்பிலே இருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று அவர்களிடத்தில் வந்தால் அதை கேலிக்குரியதாக அவர்கள் மாற்றி விடுகிறார்களே. சமுதாயத்திலே இன்றைக்கு பார்க்கலாமே, முஹர்ரம் வந்த உடனே துக்கத்திற்குரிய நாட்கள், துக்கத்திற்குரிய நாட்கள். எந்த நல்ல காரியம் செஞ்சிடக்கூடாது, நல்ல காரியம் செஞ்சா விளங்காது, திருமணம் முடிக்க கூடாது, திருமணம் முடித்தால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, கவுச்சு சாப்பிடக்கூடாது என்று எத்தனை எத்தனை தடைகளை விதித்திருக்கிறார்கள். கர்பாவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரன் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே நாம் அவர்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று மார்பிலே அடித்துக் கொள்வது, கன்னங்களிலே அடித்துக் கொள்வது, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது, ஹா ஹா என்று கூப்பாடு போடுவது, துக்கத்திற்குரிய நாளாக அதை அனுஷ்டிப்பது, எல்லாமே ஆடையிலிருந்து எல்லாமே ஒரு கருப்பு மயமாக ஆகிவிடுவது, இதெல்லாம் பார்க்கிறோமே. ஒரு பஞ்சாவை தூக்கி கொண்டு ஒரு சப்பரத்திலே வைத்து எல்லாமே ஒரு நாடகமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். போலித்தனம். இந்த போலித்தனத்திற்காக முஹர்ரம் அல்ல, இந்த போலித்தனத்திற்காக ஆஷுரா அல்ல. இந்த ஆஷுரா என்பது மகிழ்ச்சிக்குரிய தினம், அல்லாஹ்வுடைய உதவியை நினைத்து பார்ப்பதற்குரிய தினம். அல்லாஹ் பலவீனப்பட்ட அந்த மக்களையும் எப்படி காப்பாற்றுவான் என்பதை மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்க்க வேண்டிய தினம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினானே, ஃபிரௌனை தண்டித்தானே, அதே அல்லாஹ் தான் நம்மை படைத்தான். நம்முடைய காலகட்டத்திலேயும் எதிரிகளை நாம் சந்திக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கையை நாம் சீர்படுத்தினால், அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குள் உள்ளவர்களாக நாம் திகழ்ந்தால், அல்லாஹ் சொல்கிறானே, வைன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுவீர்கள் என்றால், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, எதிரிகள் உங்களுக்கு எதிராக தீட்டக்கூடிய அந்த சதி திட்டங்கள், உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராக எந்த விதத்திலையும் அவர்களுக்கு பலனை கொடுக்காது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவிகளை நினைத்து பார்க்க வேண்டிய தினம்ங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நமக்கு அது பாருங்க எப்படி எல்லாம் அல்லாஹ் பாடம் நடத்துறான். ஒரு ரமலான் வருதா, குர்ஆன் இறங்கிய மாதம்பா, சாதாரணமானது இல்லை. குர்ஆன் உள்ளங்களை புரட்டக்கூடியது. குர்ஆனை கொண்டு வந்து முன்னிறுத்துகின்றான். அதற்கு அடுத்து கடந்து வர்றோம் ஒரு ஷவ்வால் துல்காய்தா. ஏன்? குர்ஆன் தரக்கூடிய பவர் என்பது ஒரு 2 மாசம் தாங்கும். துல்ஹஜ்ஜா வருதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்காம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்காமையா, ஹஜ்ஜை பற்றி பேசாமையா, குர்பானியை பற்றி பேசாமையா, எல்லாமே நமக்கு ஒரு ஈமானிய புத்துணர்வை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதற்கடுத்து இப்ப துல்ஹஜ்ஜா முடிஞ்சிச்சா, வாங்க முஹர்ரமுக்குள்ள வர்றீங்களா, அதுல ஆஷுரா வருது. நினைச்சு பார்க்கணுமே நீங்க மூசா அவர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லா நேரத்திலையும் நாம நினைச்சு பார்க்கணும். ஆனால் மறதி உள்ள இந்த காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் இப்பவும் நாம நினைத்து பார்க்கவில்லை என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வذ்குர் ஃபில் கிதாபி மூசா, இந்த வேதத்தின் வாயிலாக மூசாவை நினைவு கூறுங்கள், இன்னஹு கான முக்லஸன்,
அவர் தேர்வு செய்யப்பட்டவராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, அவர் தூதராக நபியாக திகழ்ந்தார்கள். வனாதைனாஹும் மின் ஜானிபுத் தூரில் ஐமன், தூர் சீனாவுடைய அந்த மலையினுடைய வலப்புறத்தில் இருந்து நாம் அவர்களை நேரடியாக அழைத்தோம். வகர்ரப்னாஹு நஜியா, நம்மோடு பேசுவதற்கு அவரை நாம் நெருக்கினோம். பெரிய பெரிய ஆட்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவரோடு பேசுவதற்குரிய வாய்ப்பு கிடைத்து விட்டது என்றால், அல்லது அவர் நம்மோடு பேசுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெருமைக்குரியது. ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார்களாக உள்ளவர்கள் சிலர் இடத்தில் சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான், அதிகாரத்தை தருகிறான், செல்வ வளங்களை தருகிறான். அவர்களோடு பேசிவிட்டோம், அவர் நம்மோடு பேசிவிட்டார்கள் என்றால் அதுவே பெருமை என்றால், ஒரு அணுவுக்குள்ளையும் கூட தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அண்ட சராசரங்களை படைத்த அல்லாஹ் ஒருவரோடு பேசுகிறான் நேரடியாக என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்களுடைய அந்த பட்டியலையே, இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன்னபியீன மின் பாதி வஅவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக, இப்ராஹீம பாருங்க, இஸ்ஹாக பாருங்க, இஸ்மாயில பாருங்க, நூஹை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் அந்த வரிசையில சொல்றான். வகல்லமல்லாஹு மூஸா தக்லீமா, மூசாவிடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினான். அப்ப நேரடியாக ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். நினைத்து பாருங்கள். ஓ ஹபனாலஹு மிர் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா, நம்முடைய அருளை கொண்டு அவருடைய சகோதரர் ஹாரூனை தூதராக நாம் நியமித்தோம். வஃபி மூஸா இத அர்சல்னாஹு இலா ஃபிர்அவுன பிசுல்தானின் முபீன் ஃபஅഖذனாஹு வஜுனூதஹு ஃபனபذனாஹும் ஃபில் யம்மி வஹுவ முலீம் ஃபதவல்லா பிருக்னிஹி. அல்லாஹ் சொல்றான், வஃபி மூஸா, மூஸாவுடைய அந்த வரலாறை நீங்கள் அசை போட்டு பாருங்கள். இது அர்சல்னாஹு இலா ஃபிர்அவுன பிசுல்தானின் முபீன், ரொம்ப பலமான தெளிவான ஆதாரங்களோட நாம் அனுப்பினோம். தெளிவான ஆதாரங்கள்ங்க, சாதாரண ஆதாரம் கிடையாது. ஒரு குச்சியை போடுறாங்க, அது பாம்பாக சீறுகிற பாம்பா மாறுதுன்னா, எத்தனையோ மேஜிக் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம். அந்த மேஜிசியன்கள், அங்க உள்ள அந்த கண்கட்டு வித்தைகளை செய்து காட்டக்கூடியவர்கள், ஒரு கண்கட்டு வித்தையை செஞ்ச உடனே அப்படியே பிரமிச்சு போறோம். வச்ச கண்ணு எடுக்காம நம்ம பார்க்கிறோமே. ஒரு பொய்க்கு இவ்வளவு வீரியம் என்றால், ஒரு பொய்யே நம்முடைய கவனத்தை அந்த அளவுக்கு ஈர்த்து விடும் என்றால் நிஜம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு அவர்கள் குச்சியை போட்டு அல்லாஹ் பாம்பாக மாற்றான்னு வைங்களேன். லேசுப்பட்ட ஆதாரம் கிடையாது. அம்மா பெரிய ஆதாரத்தை அல்லாஹ் கையில கொடுக்குறானா, நீங்க போற ஆள் அப்படிப்பட்டவன், லேசுப்பட்டவன் கிடையாது. சட்டைக்கு பைக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எடுப்பார்கள், அதிலிருந்து எந்த தீங்கும் இல்லாத வெளிச்சம். வெளிச்சத்தை இந்த உலகத்துல நாம நிறைய பார்க்கிறோம். லைட்ல வர்ற வெளிச்சம் இருக்கிறது, சன்லைன், அதாவது நம்ம சூரியனில் இருந்து வர்ற வெளிச்சம் இருக்கிறது. எல்லாத்துலயும் பலன் இருப்பதை போன்று நமக்குரிய இதுகளும் இருக்கிறது, பாதிப்புகளும் இருக்கிறது. ஆனால் மூசாவுடைய கரத்தில் இருந்து வெளிச்சம் வந்தது, கைரசூயின் எந்த பாதிப்பும் இல்லை. சாதாரணமானது இல்லை. அம்மாம் பெரிய ஆதாரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான் என்று சொன்னால், இவங்க யாரை எதிர்நோக்கி போறாங்களோ அவன் அப்படிப்பட்டவன், லேசுப்பட்டவன் கிடையாது, சாதாரணமானவன் கிடையாது. அவனை இலக்காரமா நீங்க நினைக்க முடியாது. குர்ஆன் ஃபிரௌனை பற்றியே பேசுகிறது. ஃபிரௌனுடைய பேர் மட்டுமே குர்ஆன்ல 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இடம்பெறுகிறது. எப்படி நல்லவன் என்றா இல்லை, ஆக மோசமானவன். வஃபிர்அவுன தில் அவுதாத், ஃபிரௌனை நீங்கள் நினைக்கவில்லையா? ஃபிரௌனுடைய அந்த நிகழ்வுகளை நீங்கள் உற்று நோக்கவில்லையா? தில் அவுதாத், பெரும் படைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தான். அந்த படையை வச்சு நல்லதை செஞ்சானா? இல்லை. அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், ஊரெங்கும் நகரங்கள் எங்கும் அவன் வரம்பு மீறினான். ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத், அவனை கொண்டு குழப்பங்கள் தான் அதிகரித்தது. ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப், உம்முடைய இறைவன் தம்முடைய தண்டனையினுடைய சாட்டையை அவனுக்கு எதிராக சுழற்றினான் என்று குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்ப வசனங்கள்ல நாம படித்து பார்க்கலாம். ஆக ஃபிரௌன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அப்படி லேசாக நாம கருத முடியாது. அவன் அப்படிப்பட்ட கொடூரனாக இருந்தான். ஆதாரம் உங்களுக்கு வேணுமா? வெறும் இது ஜும்மாவுடைய சின்ன உரையின் வாயிலாகவெல்லாம் சும்மா சில துணுக்குகளை நான் எடுத்து சொல்கின்றேன். அவன் எப்படிப்பட்டவன்?
குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 28வது அத்தியாயத்தில் அல்லாஹ் வரலாறை சொல்றான். அந்த அத்தியாயத்துக்கு பேரு அல் கஸஸ். அந்த அத்தியாயத்திற்கு பேரு அல் கஸஸ். கஸஸ் என்றால் என்ன? நடந்த சம்பவங்கள், நடந்த சம்பவங்களுடைய செய்திகள், வரலாறுகள். வரலாறுன்னு சொல்லல, வரலாறுகள் அப்படின்னு சொல்றோம். ஆரம்பமாவது அந்த சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அந்த சூராவுடைய ஆரம்ப வசனங்களை உங்களிடத்தில் நான் வாசிக்கின்றேன். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாக இருக்கிறது. நத்லு அலைக்க மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக். இந்த வேதத்தின் வாயிலாக, இந்த வேதத்தினுடைய வசனங்கள் வாயிலாக மூசா மற்றும் ஃபிர்அவுனுடைய உண்மை வரலாறை உங்களுக்கு நாம் சொல்லவிருக்கிறோம். நத்லு அலைக்க மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக் லிகௌமி யுமினூன். நம்பி நிற்கக்கூடிய மூமின்களுக்கு மூசாவுடைய மற்றும் ஃபிர்அவுனுடைய வரலாறை நாம் சொல்கின்றோம் என்று முதல்ல எந்த பேரை சொல்றான்? மூசாவுடைய பேரை தான் ஃபர்ஸ்ட் சொல்றான். ரெண்டாவது ஃபிர்அவுனுடைய பேரை சொல்றான். சொல்லிட்டு எங்கிருந்து வரலாறு ஆரம்பிக்கணும்? மூசா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு மூசாவிடத்திலிருந்து ஆரம்பிக்கல, ஃபிர்அவுன் ஆரம்பிக்கலாம். நத்லு அலைக்க மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக் லிகௌமி யுமினூன். நம்பி நிற்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாகிய அந்த கூட்டத்தாருக்கு, சமுதாயத்திற்கு மூசா மற்றும் ஃபிர்அவுனுடைய செய்தியை நாம் உண்மை அடிப்படையிலே சொல்கிறோம். கற்பனை கிடையாது, இதுல பொய் புரட்டு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்? இன்ன ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அலா ஃபில் அர்த், இந்த பூமியில ஆணவம் கொண்டான். அலா ஃபில் அர்த் யஸ்தவ்இஃபு தாயிஃபதம் மின்ஹும், தம்முடைய நாட்டு குடிமக்கள்ல ஒரு கூட்டத்தாரை மிகவும் பலவீனப்படுத்தினார். இன்ன ஃபிர்அவுன் அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஅன், தம்முடைய நாட்டினுடைய குடிமக்களை, எகிப்தினுடைய மிஸ்ருங்கிறது ரொம்ப பாரம்பரியம் மிக்க பழமையான நாடு. அதாவது மனித சஞ்சாரத்தினுடைய துவக்கம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில், சாதாரணமா இந்த வரலாறு அந்த வரலாறுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பழமையான ஒரு வரலாறுடைய இதுகள் நம்ம எல்லாம் பாட புத்தகங்கள் வாயிலாக படித்திருக்கலாம், அறிந்திருக்கலாம். ஆக அப்படிப்பட்டதான் அந்த எகிப்து. அங்க உள்ள அந்த ஆரம்ப அந்த வரலாறை எடுத்து சொல்றோம். அந்த மிஸ்ரோனுடைய, எகிப்தினுடைய அந்த பேரரசனுடைய அதிகாரியாக, பேரரசனுடைய அதிகாரத்தை அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய கரத்திலே கொடுத்திருந்தான். அப்ப அவன் என்ன பண்ணா? வஜஅல அஹ்லஹா ஷியஅன், தம்முடைய நாட்டினுடைய குடிமக்களை எல்லோரையும் சரிசமமாக நடத்தாம பாகுபாடு படுத்தினான். தம்முடைய கூட்டத்தாருக்கு வேற விதம், மற்றவர்களுக்கு வேறு விதம் என்று சொல்லி அவன் ஏற்படுத்தினான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தத்இஃபு தாயிஃபதம் மின்ஹும், அவர்களிலே ஒரு கூட்டத்தாரை, பனு இஸ்ரவேலர்களை. இன்னைக்கு எந்த பனு இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகள் நாம என்று யூதர்கள் மார்த்தட்டிக் கொள்கிறார்களோ, ஃபிர்அவுன் இவர்கள் மீது செய்த அநியாயங்களை எல்லாம் மிஞ்சி நிற்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் இன்றைக்கும் பாலஸ்தீன காசாவிலே வாழுகின்ற பலவீனப்பட்ட அந்த மக்கள் மீது தங்களுடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருந்தார்களோ, இவர்களை எல்லாம் மிஞ்சி நிற்கக்கூடியவனா அவன் இருந்தான். அல்லாஹ் சொல்றான், யஸ்தல்இஃபு தாயிஃபதம் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஹும். அவர்களுடைய அந்த பனு இஸ்ரவேலர்கள் அவங்க லேசப்பட்டவர்கள் இல்லை. அவர்களுடைய அந்த சந்ததிகளில் தான் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முந்திய கூட பனு இஸ்ரவேலர்கள்ல தான் நிறைய நபி, பனு இஸ்ரவேலர்கள்ல தான் நிறைய அரசர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தம்முடைய சமுதாயத்தில் பேசியதை பதிவு செய்கின்றான். இது ஜஅல ஃபீக்கும் அம்பியா வ ஜஅலக்கும் முலூகன், அரசாட்சிகளை கடந்த காலகட்டங்களில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். பலவீனப்பட்ட அந்த நிலையிலே அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு 10 வருஷம் 5 வருஷமா ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்ச உடனேயே இல்லாத ஆட்டம் போடுறானே, என்னடா உன் கையில இருந்திருக்கிறது? இந்த இந்தியா என்ற இந்த திருநாட்டை முஸ்லிம்கள் ஆண்டது மட்டுமே 1000 வருடத்திற்கு மேல், 1000 வருஷத்துக்கு மேல இந்த நாட்டினுடைய நிர்வாகம் என்பது முஸ்லிம்களுடைய கரங்கள்ல இருந்திருக்கிறது.
ஆட்டம் போட்டிருந்தா இன்னைக்கு பேசுவதற்கு நீ யாரும் இருந்திருக்க மாட்ட. அவன் உனக்கு வாழ்வதற்கு சுதந்திரம் கொடுத்த காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம பேசுறோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். அப்படிப்பட்ட அந்த பனு இஸ்ரவேலர்கள் தான் யார், தம்மை படைத்தவன் யார், தம்முடைய படைத்த இறைவனுடைய செய்தி என்ன, வாழ்க்கையுடைய சுதாரிப்புகள் என்ன கவனிக்கலை. இன்னைக்கு எப்படி ஆணவத்தினுடைய உச்சிக்கு போய் ஆட்டம் போடுறானுங்களோ அந்த விதமாகத்தான் கடந்த காலகட்டங்களில் இவர்கள் ஆட்டம் போட்டார்கள். பலவீனப்படுத்தப்பட்ட நிலையில ஃபிரௌன் இடத்துல அவர்கள் அடிமை இல்லை, கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு நான் யுதப்பிஹு அப்னாஹும், அந்த பனு இஸ்ரவேலர்கள்ல பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை அவன் கொலை செய்வான். தபஹ், குர்பானியை கடந்து தானே வந்திருக்கிறோம். லபு செஞ்சுட்டேங்க, என் ஆட்டம்னா என்ன அர்த்தம்? அறுத்துட்டேன்னு அர்த்தம். கழுத்துல கத்திய வச்சிருக்கிறான். யாருக்கு? குழந்தைகளுடைய கழுத்துல கத்திய வச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு கொடூரனாக அவன் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொடூரன் கொத்தடிமைகளாக நடத்தினானே, அவனுடைய நிலை என்ன ஆனது? அதான் யோசிக்க. அவன் எப்படிப்பட்ட கொடூரன் என்று சொன்னால், இப்ப இந்த மாதிரியான இந்த ஒரு துணுக்கு மூசா ஃபிரௌனுடைய வரலாறு என்று சொல்லி அல்லாஹ் ஃபிரௌனில் இருந்து ஆரம்பிக்கலாம். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தضعஃபு தாயிஃபத்தன் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹயி நிசாஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். அவன் ஃபசாது செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று அல்லாஹ் சொல்றான். இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் உங்களுக்கு வேணும்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டார்கள் அல்லவா? தூதராக நியமிக்கப்பட்ட அந்த சமயத்தில் அல்லாஹ் நேரடியாக அவர்களிடத்தில் பேசுகிறான். இது குர்ஆனுடைய பல வசனங்கள் பதிவு செய்கிறது என்றாலும் கூட ஆதாரத்துக்கு வேணும்னா குர்ஆனுடைய 20வது அத்தியாயம் சூரத்து த்வாஹா, த்வாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذ்கிரத்தல் லிமன் யக்ஷா. இந்த குர்ஆனை நாம இறக்கி இருக்கிறோமே, நீங்க துர்பாக்கியசாலியா மாறணுங்கிறதுக்காக இறக்கல, நீங்க பாக்கியவான்களாக மாற வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும், பாடம் படிப்பினையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறக்கி கொடுத்தோம்னு சொல்லி, வஹல் அதாக ஹதீஸு மூசா, மூசாவுடைய செய்தி உங்களிடத்துல வந்ததா என்று அல்லாஹ் வரலாறை சொல்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரத்திற்கு எகிப்தில் இருந்து தப்பி போறாங்க. மதியன் எங்க இருக்கிறது? இன்றைக்கு எகிப்துக்கு வெளியே இருக்கிறது. அப்ப மதியன் நகரத்திற்கு ஓடி வந்தவங்க அங்கிருந்து அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சூரத்து த்வாஹாவை படித்து பார்க்கலாம், சூரத்துல் கஸஸ் 28வது சூறாவை நீங்கள் படித்து பார்க்கலாம். படித்து பார்க்கும்போது நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம படிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னமோ வரலாறுலாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமே, இப்படிப்பட்ட இந்த உண்மை வரலாறுகளை நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் மட்டுமே போதும்னு நினச்சி மார்க்கத்தினுடைய படிப்புகளா அதில் ஓர வஞ்சனை இருக்கிற 24 மணி நேரத்தில் ஒரு 6.5 மணி நேரம் படித்தா போதும்னு நம்ம நினைக்கிறோமே, இவைகளையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது. ஆக ரெண்டுலையும் சமமாக நம்ம பயணிக்கணுங்கிற ஒரு குறிப்பை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் வருகின்றேன். அப்போ தாஹாவில் அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். வஹல் அதாக ஹதீஸு மூசா இத் ரஆ நாரன் ஃபகால லிஅஹ்லிஹிம் குஸூ இன்னி ஆனஸ்து நாரன் லஅல்லி ஆதிக்கும் மின்ஹா பிஹபரின் அவ் ஆதிக்கும் பிஷிஹாபின் கபஸில் லஅல்லக்கும் தஸ்தலூன். அதாவது தன்னுடைய மனைவியோடு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே ஒரு நெருப்பை பார்க்கிறார்கள். அந்த நெருப்புடைய வெளிச்சம், அந்த தீ நமக்கு வேணுமே, அதற்கு அருகாமையில் போகிறாங்க. போன உடனேயே ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சத்தம் வருகிறது. யா மூசா, மூசாவே, இன்னி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாகிய நான் பேசுகிறேன். ஃபக்லஅன் அலைக், உன்னுடைய செருப்பை கழட்டிரு. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீ ரொம்ப புனிதமிக்க ஒரு இடத்திலே இருக்கின்றாய், ஒரு பள்ளத்தாக்கில இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்றான். இவைகளெல்லாம் குர்ஆனுடைய 20வது அத்தியாயம் பதிவு செய்கிறது. பதிவு செஞ்சுட்டு நான் தாப்பா வ அனஹ்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா, நான் உன்னை தூதத்துவத்திற்காக தேர்வு செய்திருக்கிறேன். நான் என்ன சொல்றேங்கிறது நல்ல கவனமா கேளு. எடுத்த உடனே நான் உன்னை தூதரா நியமித்திருக்கிறேன், நீ போய் சொல்லு. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு இல்லையா, ஹிரா குகையில இருந்தாங்க,
ஜிப்ரீல் வந்தாங்க, ஓது என்று சொன்னார்கள், ஓத தெரியாது, மீண்டும் கட்டி அணைத்தார்கள். இந்த வரலாறெல்லாம் இருக்குது. புகாரியுடைய 7வது செய்தி, இன்னும் பல ஹதீஸ்கள்ல ஆதாரமாக நாம பார்க்கலாமே. இப்படியெல்லாம் அல்லாஹ் மூசாவை நியமிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நியமிக்கிறான்? வந்த உடனே அவர்களை ஆசுவாசப்படுத்துறான். நான் தான்ப்பா இறைவன், அகிலங்களை படைத்தவன், உன்னிடத்திலே பேசுகின்றேன், நீ ரொம்ப புனிதமான ஒரு பள்ளத்தாக்கில இருக்கிறாய், ஓ செருப்பை கழட்டிரு. அதற்கு அடுத்து கேட்குறான் அல்லாஹ், யா ஒமா தில்க பியமீனிக யா மூசா. மூசாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை செய்திகளை எல்லாம் தர்றான். தந்துட்டு உன் வலது கையில் இருக்கிறத அது என்னன்னு கேட்குறான் அல்லாஹ். வலது கையில் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் கேட்டானா? இல்லை, அல்லாஹ்வுக்கு தெரியும், மூசாவுக்கு தெரியணும் இல்லை. அதற்காக அல்லாஹ் கேட்குறான். கேட்ட உடனேயே காலஹி ஆசாய், இதுதான். அப்படியே கொஞ்சம் முன்னாலே வந்துருங்க, நிறைய சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க பாருங்க, அப்படி சபையில் வந்து உட்காருங்க. காலஹி ஆசாய், இதுதான் என்னுடைய கைத்தறி. அத்தவக்கவு அலைஹா, இதை கொண்டு நான் ஊன்றிக்கொள்வேன். வஅஹுஷு பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகளுக்கு இலை தலைகளை பறித்து போடுவேன். வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, எனக்கு இன்னும் பல காரியங்கள் இதில் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஓ, இவ்வளவு காரியமெல்லாம் செய்வீங்களா? அப்ப அல்கிஹா யா மூசா, அந்த குச்சியை கீழே போடுங்க. குச்சியை கீழே போடுறாங்க. கைத்தடியை கீழே போட்ட உடனேயே அது சீறுகிற பாம்பாக மாறுகிறது. பார்த்துட்டு ஓடுறாங்க. லா தகஃப், பயப்படாதீர்கள். அக்பில், முன்ன வாருங்கள். இன்னக மினல் ஆமினின், உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உஸ்லுக், அதை நீங்கள் பிடியுங்கள். மீண்டும் ஹுத்ஹா, நீங்கள் அதை பிடியுங்கள். பிடிச்ச உடனேயே சீரத்தஹல் ஊலா, பழைய நிலைக்கு அது போயிடும், குச்சியா கைத்தடியா மாறிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ பெரிய அற்புதமுங்க! சாதாரண உங்களுடைய கையை வந்து சட்டை பைக்குள்ள விட்டு எடுக்கிறாங்க, அதிலிருந்து வெளிச்சம். இவ்வளவெல்லாம் ஆதாரங்களை அல்லாஹ் கொடுத்து ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நேரடியாக பேசிட்டு சொல்றான், இத்ஹப் இலா ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் இடத்திலே செல்லுங்கள். இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான். சொல்றது யாரு? மூசாவையும் ஃபிர்அவுனையும் படைத்த அல்லாஹ் சொல்றான். எல்லா வல்லமையும் தன்னகத்தே கொண்ட இறைவன் மூசாவிடத்துல ஃபிர்அவுன் ரொம்ப வரம்பு மீறிட்டான். எல்லாம் அதாவது உங்களுடைய கரத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசுல்தானின் முபீன், மிக தெளிவான ஆதாரங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போங்கன்னு சொன்ன உடனே போயிட்டாங்களா? அப்படியா? யா அல்லாஹ், இந்த கைத்தடியை வச்சு எல்லாத்தையும் மாத்திடுறேன். போகல. யார்கிட்ட சொல்ற? யார்கிட்ட போக சொல்ற? அல்லாஹ்விட்ட கேட்கறாங்க. யா அல்லாஹ், யார்கிட்ட? ஃபிர்அவுன்டியா? இன்னி அகாஃபு அன் யுகذிபூன், அவர்கள் என்னை பொய்ப்பித்து விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். வயதீகு ஸத்ரி, என்னுடைய உள்ளமெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாகிறது. வலா யன்தலிகு லிசானி, என்னுடைய நாவுகள் பேசுவதற்கு எழமாட்டேங்குது, பேச்சு வராது. யா அல்லாஹ், அவன்கிட்ட போய் நிக்க சொல்றேன். யார்கிட்ட? ரப்புல் ஆலமீனிடத்தில் பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூதராக நியமித்து அனுப்பக்கூடிய அந்த சமயத்தில் ஆரம்ப அந்த கட்டத்தில் அவர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், பேசுறதுக்கு நாவு எழாதே. இன்னி அகாஃபு அன் யக்துலூன், அவன் என்னை கொலை செஞ்சிருவானே. சொல்றது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா யாரு? ஃபிரௌன் இடத்துல வளர்ந்தவர்களுங்க. மூசா யாரு? ஃபிரௌன்ட்ட வளர்ந்தவர், வேற யாரோ கிடையாது. அப்ப ஒருவர் இடத்துல வளர்கிறார் என்று சொன்னா அவரை பற்றிய பலம், பலவீனம், நேலிவு, சுழிவு எல்லாம் தெரிஞ்சவராக இருப்பார். இப்ப நம்முடைய சாதாரண அந்த யதார்த்த வாழ்க்கையில நம்ம பேசுவோம்ல, அவனுக்கா பயப்படுறான், எப்படி அவன் 1ஆம் நம்பர் கோழைங்க, எத்தனையோ பேர் பெரிய மாவீரர்கள் அப்படின்றலாம் நம்ம நினைப்போம். அவர்களை பற்றி அறிந்தவர்கள் ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு நயா பைசாவுக்கு தேராதுன்னு நம்ம சொல்லுமில்ல நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில. அந்த மாதிரி இவர் சொல்லல. அல்லாஹ் ஃபிரௌனா, அவங்கிட்ட உள்ள மைனஸ் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லல. அந்த ஃபிரௌனிடத்திலே வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், நான் பயப்படுறேன், யா அல்லாஹ், ஃபாரிஸில் இலா ஹாரூன், என்னை தூதரா நியமிக்காத, என் தம்பி இருக்கிறாப்புல, என் சகோதரர் ஹாரூனை வேணா நீ நியமித்துக்கொள். அல்லாஹ் ஹாரூனையும் சேர்த்து அனுப்புறான். ஒரு ஃபிரௌன், ஒரு எதிரி, 2 நபி போறாங்கன்னா, நபுவத் அப்படிங்கிறது, நபியாக நியமிக்கப்படக்கூடிய அந்தஸ்துங்கிறது ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துங்க. ரொம்ப ஆன்மீகத்தில் உச்ச நிலை தூதருடைய நிலை தான். அப்படிப்பட்ட அந்த உச்ச நிலை அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்கள்.
யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனிடத்திலே, அப்படிப்பட்ட அந்த நிலையிலே 2 நபி ஒருவனிடத்துல போகிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எம்மாம் பெரிய எதிரியாக இருந்திருக்க வேண்டும். அம்மாம் பெரிய எதிரியாக இருந்தான். குழந்தைகளையும் கருவறுத்தான். அவர்களுடைய ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக மனைவின்னு கூட பார்க்காம எவ்வளவு கொடுமைப்படுத்தினான். குர்ஆனுடைய 66வது சூறாவில் நீங்க பார்க்கலாம். வரபல்லாஹு மஸலல் லில்லதீன வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். மூமின்களுக்கு அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவியை முன் உதாரணமாக காட்டுகிறான். இது காலத் ரப்பி பினிலி இந்தக பைதம் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டமைத்து கொடுப்பாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலி, அல்லாஹ் ஃபிர்அவுனை விட்டு அவனுடைய கொடிய காரியங்களை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு யார் கேட்குறாங்க? ஃபிர்அவுனுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்கன்னா சொந்த கட்டின மனைவியை கூட அவன் விட்டு வைக்கவில்லை. அவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட அந்த கொடுமைக்காரனுடைய கதையை முடித்த நாள் தான் இந்த ஆஷூராவுடைய தினம். சாதாரணமாக கருதாது. அல்லாஹ்வுடைய உதவியை நினைத்து பார்க்க வேண்டியது. எது பிளக்காதோ, கடல் பிளந்து அல்லாஹ் ரப்புல் கடலை பிளக்க செய்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான் என்றால், கடலுங்கிறது என்ன? நீரால் ஆனது. எந்த நீரும் விலகாதுங்க, விலகி நிற்காது. அதுக்கு தடுப்புகள் போட்டால் தான் நிற்கும். தடுப்புகள் இல்லாமல் நீர் மட்டுமே விலகி இருக்கணும். ஒரு டம்ளர் இருக்கு, நல்ல தண்ணி இருக்கிறது, கொஞ்சம் உப்பு தண்ணியை கலக்குறீங்க, மாற்றி அதை நீங்கள் பிரிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கடலுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். கடல் நீர் பிளக்கிறது. பெரிய மலைகளை போன்ற அந்த நீர் நின்றது என்று சொன்னால், அம்மாம் பெரிய அளவிற்கு உள்ள அந்த நீரை அல்லாஹ் பிளக்க வைத்து இவர்களை காப்பாற்றுகிறான். எவன் ஆணவம் போட்டான் அவனுடைய கதையை சிறுமைப்பட்ட நிலையில அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இழிந்த நிலைக்கு அவர்களை ஆளாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய காரியத்தை முடித்தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தினத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். சின்ன ஒரு பொறியை தான் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். நேரம் கடந்து விட்டது. சின்ன ஒரு பொறி மட்டும்தான். இதற்குள்ளேயே இவ்வளோ விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் 28வது அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் அமர்ந்து கொஞ்சம் உள்ளார்ந்த அந்த கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எவ்வளவு மகத்தான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். ஒரே ஒரு துணுக்கோடு முடிக்கிறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் தன்னுடைய கூட்டத்தாரை சேர்ந்த ஒருத்தனை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் இந்த வரலாறு 28வது சூறாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய நீங்கள் படித்திருப்பீர்கள், பயான் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்ன வருது? ஃபவகஸஹு மூசா அவர்கள் ஒரு குத்து விட்டார். ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்தவனுடைய அந்த கதை முடிஞ்சது. ஒரே அடி தாங்க. அடித்த உடனே அவன் குளோஸ் ஆயிட்டான், மாண்டு விட்டான், சுருண்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்றானா. அந்த குத்துக்குள்ள அவ்வளோ பலம் எப்படி வந்தது? தன்னுடைய வரலாறுகளை அவர்கள் படித்திருக்கிறார்கள். தன்னுடைய தாயின் வாயிலா, தாயை தாய் தான் இவங்களுக்கு பால் ஊட்டுறாங்க. ஆனா உண்மை தாயா இருந்து அவர்கள் வீட்டிலேயே செவிலி தாயாக, கூலி தாயாக இருந்துதானே அழைத்து வரப்பட்டு பால், யார்கிட்டையும் இவர் பால் குடிக்க மாட்டேங்கிறார், இந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையா இருக்கிற அந்த சமயத்துல, அந்த சமயத்துல இவர்களுடைய தாய் தான் ஒரு கூலி தாய் மாதிரி தாயின் காட்டிக்காம அவர்களுக்கு பால் ஊட்டினார்கள். பாலை மட்டுமா ஊட்டினார்கள்? உண்மையான உணர்வுகளை ஊட்டினார்கள். கடந்த காலகட்டங்களில் இவ்வளோ கொடுமைப்படுத்திய நீங்களாடா இப்படி இன்னும் கொடுமைப்படுத்துவீர்கள்னு அடித்த ஒரே அடி தான் அவன் கதை முடிந்தது என்று சொன்னால், அப்போது நம்ம சும்மா டைலாக் பேசுகிறோம் பாருங்க, ஓங்கி அடிச்சான்றது அந்த மாதிரி கிடையாது. உண்மையான உணர்வுகளை பெற்ற அந்த வரலாறுகளை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை அசை போட்டு பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைய இந்த காலகட்டத்திலையும் கூட ஒருவன் ஆணவம் கொள்கிறான், அகம்பாவம் கொள்கிறான், நான் தான், என்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்றால் தண்டிப்பதற்கு அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. இஸ்ரேல் வாங்கினான் பாருங்க அடி. அல்லாஹ் கடந்த வாரங்களில் நம்முடைய உள்ளங்களுக்கு வந்த மகிழ்ச்சி, அடினா அடி, உங்கள் வீட்டு அடி, நம்ம வீட்டு அடி இல்லை, இறக்கி விட்டான் பாருங்க. ஏன்? நம்ம ஆட்கள், நம்முடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் செய்ய வேண்டியவன் செய்யலை, மற்றவர்கள் செய்த அந்த சமயத்தில் அடி கொடுத்த அடி, பலமான அடி.
இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குற அளவுக்கு சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஆணவத்திற்கு இப்படி தான் அட்டியை கொடுப்பான் என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சிகள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் இருக்கிறது. அதை அசை போட்டு பார்க்கக்கூடியவர்களாக நம்முடைய ஈமானுக்கு புத்துணர்வு பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாதஹ அம்மா பாத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆஷுராவுடைய தினம் என்பது துக்கத்திற்குரிய தினம் இல்லை. இது கர்பலாவோடு சம்பந்தப்படுத்தப்படுகிறது. அந்த கர்பலாங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 50 வருடங்கள் கழித்து நடந்த ஒரு சம்பவம். அதில் நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால், இந்த மார்க்கத்தில் ஹுசைன் மட்டுமா கொல்லப்பட்டார்கள்? எத்தனை நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் உட்கார்ந்து நம்ம துக்கம் அனுஷ்டி கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய சொந்த பெற்றோர்களை கூட மரணித்து விட்டார்கள் என்றால் 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. மனைவிமார்களை தவிர. மனைவிமார்கள் தம்முடைய கணவன்மார்கள் இறந்து விடுவார்கள் என்றால் இதா இருக்க வேண்டும். அவங்களுக்கு 4 மாதம் 10 நாட்கள். இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர 1400 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவத்திற்கு இன்னைக்கு நான் மாறல அடித்துக் கொள்வேன் என்பது அர்த்தமற்ற காரியம் என்பதை கவனத்தில் கொண்டு, இந்த ஆஷுராவுடைய தினம் என்பது அல்லாஹுடைய உதவியை நினைத்து பார்ப்பதற்குரிய மகிழ்ச்சிக்குரிய தினம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானிற்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய அந்த சம்பவங்களை அசை போட்டு பார்க்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பிறை பார்த்த அடிப்படையில் முஹர்ரமுடைய 8வது நாளில் இருக்கின்றோம். நாளைக்கு 9, 10. இந்த 9, 10 2 தினங்கள்லையும் நாம் நோன்பு நோற்று கொள்ள வேண்டும். இந்த 2 நோன்புகளை நாம் நோற்றோம் என்று சொன்னால், கடந்த ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை கொண்டே மன்னித்து விடுகின்றான். பாவ மூட்டைகளுக்கு குறைச்சலே இல்லாத மனிதர்களாகத்தான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொடரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 நோம்பில் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2 நோம்பை நாம் நோக்க வேண்டும். இந்த 2ல் 2 நோக்க முடியல, 9 நாளைக்கு நோக்க முடியல, 10, 11 நோற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள்லாம் நீங்கள் படிப்பீர்கள். அவைகள் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. 9, 10 2 தினங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். 9 ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்மை விட்டு தவிர்ந்து விட்டது, நோக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் 10ஐ மட்டும் நோற்றால் போதுமானது என்ற இந்த செய்தியை நாம் கவனத்தில் கொண்டு, எதிர் வரக்கூடிய சனி ஞாயிறு நாளை, அதற்கு அடுத்த நாள் 2 நாட்கள் ஆஷுராவுடைய நோன்பை நோற்று நன்மைகளை பெறக்கூடியவர்களாக, இறை உதவியை நினைத்து பார்க்கக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.